டிஏவி அந்த விஷயத்துல பிகாம் வந்து பேப்பர் வெயிட்டேஜ் தான் சொல்லுமா. ஓ ஓ சூப்பர். ம் ஓகே சூப்பர் செல்லம். மித்ரா, இப்போ அந்த லூப் மெத்தட் ஒன்று பெண்டிங்ல மித்ரா, கியூவிங்கும் லூப் மெத்தடும் உங்களுக்கு ஓஆர்ல ஞாபகம் இருக்கா? அது இப்போ வேமுக்கு இவங்களுக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன்டா. நான் வந்து அதை அவங்களுக்கு அடுத்த கிளாஸ், அதாவது உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதை அவங்களுக்கும் சேர்த்து சொல்லி கொடுத்துட்றேன். அது பெண்டிங்கா வச்சிருக்கேன். ஓகே. எப்படிடா படிச்சிட்டு இருக்கீங்க மித்ரா கீர்த்தனா? தெரிக்க விடுறீங்களாடா? ஆனா அந்த ஆமாம் மாமன்றதே ஒரு மாதிரி சோகமான ஆமாம் இருக்கேன். ஏன்டா? என்னோட அந்த சீனியர் சீனியர் பொண்ணு கேட்டா, மித்ரா எப்படி படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. மித்ரா வந்து மித்ரா நல்லா படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா டெய்லி மித்ரா கிட்ட பேசுவேன். இப்ப மித்ரா கிட்ட டெய்லி பேசுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ம். ம். ஏய் செல்லம், ஓவர் என்னடா ஆச்சு பேப்பர்? வரவே இல்லையேடா யாருதுமே. ஏன்னா செல்லம் ரொம்ப எவ்வளவு மார்க்? 50 மார்க் அது எழுத முடியுதா இல்லையா? இன்னைக்கு வந்துருமா பேப்பர் செல்லம்? நாளைக்கு? சரி. ஏன்டா செல்லம்மா, இங்க பாருங்களேன், ஓஆர் பேப்பர் கண்டினியூஸா எழுதணும், 3 மணி நேரம் கண்டினியூஸா. மேம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. ஓகேவா? என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் பாவம் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்க, சம்ஸ் எல்லாம் போட்டுட்டு சப்மிட் பண்ணிட்டாங்க பேப்பரை. நான் சொன்னேம்மா இப்படிலாம் பண்ணான்னா எக்ஸாம் டைம் மேனேஜ்மெண்ட் கஷ்டம்ன்ட்டு. அதுக்கப்புறம் அதனால நீங்க 100 மார்க் ஃபுல்லா எழுதித்தாங்க. நாளைக்குள்ள மேக்ஸிமம், அதுக்கு மேல டிலே பண்ணாதீங்கடா. ஃப்ரைடேக்குள்ள, மேக்ஸிமம் ஃப்ரைடேக்குள்ள எப்படியாவது அந்த 4 பேப்பரையும் முடிச்சிடுங்க. எப்படியாவது. இன்னும் என்னடா, இன்னும் 2 மாசம் அப்புறம் இன்டர் இன்டர் குவாலிஃபைடு எல்லாம் எல்லாம் ஃப்ளையிங் வித் ரெயின்போ கலர்ஸ் ஆயிடுவீங்க எல்லாரும். ம். ஸ்ரேயா, சரிம்மா, நான் 1 வீக்கா ஒண்ணுமே போஸ்ட் பண்ணலடா. எனக்கு வந்து ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்குடா மித்ரா. இங்க பாரு, இந்த காஸ்பர் ஸ்கை ஒன்று ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஃபுல்லா நிறைய செட்டிங்ஸ் மாறி இருக்கு. ஆனா அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டே இருக்கேன்டா. டெய்லி ரெண்டு ரெண்டு தாண்டா போஸ்ட் பண்ண முடியுது, யூடியூப் வேற போஸ்டே பண்ண முடியலடா. நான் பண்ணிடுறேன் என்ன. ஷூரா. இது வேற ஏதோ எல்லாம் சொல்றாங்க த்ரெட்ஸ் வந்து அது ஏதோ இந்த செட்டிங்ஸ் மாத்தினாலும் த்ரெட்ஸ் எதுவும் வராது. ஆனா வந்து நிறைய பேக் எண்ட்ல ஏதோ டெலீட் பண்ணணும்ன்றாங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்லோவா பண்ணிட்டு இருக்கேன். டேல ஃபுல்லா கிளாஸ் இருந்ததுடா, அப்புறம் நைட் 10 மணிக்கு மேல அந்த ஒர்க்லாம் உட்காந்து பண்றேன். அதுதான். நான் பண்ணிடுறேன்டா. நேத்திக்கு ஒரு 2 வீடியோ 3 வீடியோ தான் லோட் பண்ண முடிஞ்சுது. ஆனா லோட் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த யூடியூப் சேனலுக்குள்ள போவே முடியல, ஹேங் ஆயிடுச்சு. அதனால எனக்கு எப்படின்னா மீடியா 1 மீடியா 2 அப்படி சேவ் ஆயிருக்கு ஆக்சுவலா. அதை மாத்தணும் நான். நான் எவ்வளோ வேலையா பண்ண முடியுமோ பண்ணிடுறேன்டா. சாரி எல்லார்கிட்டயுமே அப்பாலஜிஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல அசைன்மெண்ட் ரச்சலமா சாப்டர் தீப்தி அண்ட் ஸ்ரேயா ஜூன்ல வந்தது, டிசம்பர்ல வரலாம். அப்படியா? ஓ சூப்பரா.
செல்லமா ஒர்க்கிங் கேபிட்டல் என்னடா ஃபார்முலா மித்ரா? கரண்ட் அசெட்ஸ்லாம் என்னடா கீர்த்தனா? லிஸ்ட் சொல்லுங்க. வெரி குட். கரண்ட் லயபிலிட்டி தீப்தி? தீப்தி கேக்குறதாடா? ஹலோ தீப்தி, இருக்கீங்களா? ஆ ஆ சொல்லுங்க தீப்தி. கரண்ட் லயபிலிட்டிஸ் சொல்லுங்க செல்லம். மைக் ப்ராப்ளமா? ஓகே. எது ப்ராப்ளமா? மைக் ப்ராப்ளமா தீப்தி? பேச முடியல. சரி சரி சரி. ஓகே ஓகே சரிடா தீப்தி, பரவாயில்ல. ஸ்ரேயா, கரண்ட் லயபிலிட்டிஸ்னா என்னன்னு சொல்லுடா. ஸ்ரேயாக்கும் அதே ப்ராப்ளமா? ஸ்ரேயா, ஸ்ரேயா கேக்குறது? ஓ அப்படியா? ஷார்ட் டர்ம் borrowings தீப்தி, வெரி குட்ரா. வேற என்னடா என்னடா ஆச்சு? மைக் ப்ராப்ளமா? சரி ஓகே. ஸ்ரேயாக்கும் கேட்கலையா? திங்க் ஸோ மேமா. ஷார்ட் டேர்ம்ல எப்படி கரெக்ட்? தீப்தி ஐ எம் ஸ்பீக்கிங் கேட்கலடா. ஓகே. தீப்தி இப்பதான் கேக்குது கண்ணா. சூப்பர் சூப்பரா. கரண்ட் லைபிலிட்டிஸ் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுடா. அப்புறம் ஷார்ட் டேர்ம் borrowings, ட்ரேட் பேபிள்ஸ், வேற என்னடா? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். கரெக்டா? ஏய் செல்லம்மா, சன்ட்ரி கிரெட்டாஸ், இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஓகேவா? அதெல்லாம் குட். இப்போ வந்து ஆப்ரேட்டிங் சைக்கிளோட ஈக்குவேஷன் என்னன்னா, ரா மெட்டீரியல் பிளஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பிளஸ் ஃபினிஷ்டு கூட்ஸ் பிளஸ் டெட்டாஸ் மைனஸ் கிரெட்டாஸ். எல்லாம் ஒரே ஒரே நிமிஷம் லைன்ல இருங்கடா, ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. ஓகேடா. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சைக்கிள்ன்றது என்னன்னா, இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் yardstick டு மேனேஜ் யுவர் ஆப்ரேட்டிங் சைக்கிள். சாரி, ஒர்க்கிங் கேபிட்டல். ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ஏன் பண்ணணும்? அப்பதான் லிக்விடிட்டி பொசிஷன் வந்து அசஸ் பண்ண முடியும். ஹோம்ஒர்க் போட முடிஞ்சுதா கீர்த்தனா? இருக்கா? டைம் இருந்ததா? போடல. ஓகே. கீர்த்தனா நீங்க செல்லாம் நீங்க போட்டிருப்பீங்களேண்ணா? போடலையாண்ணா? ஓகே ஓகே. ஹோம்ஒர்க் வந்து ஃப்ரைடேக்குள்ள ட்ரை பண்ணுங்க. சி, ஏதாவது ஒரு ஹோம்ஒர்க், எல்லா 4 பேருக்குமே சொல்றேன், ஏதாவது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து போட்டுருங்க. அப்பதான் சப்சீக்வன்ஸ் வந்து நான் போடுறது உங்களுக்கு புரியும். ஒன்னு இல்லஸ்ட்ரேஷன் 1 போட்டுருங்க கண்ணா, இல்ல இல்லஸ்ட்ரேஷன் 2 போட்டுங்க. ஆனா ஹோம்ஒர்க் எல்லா சம்ஸும்
ஒரு 1 வீக் டவுன் த லைன் முடிச்சிடுங்க. சரியா? 4 பேருக்குமே அதாவது நெக்ஸ்ட் வெனஸ்டேக்குள்ளேயோ இல்லை நெக்ஸ்ட் தேர்ஸ்டேக்குள்ளேயோ கட் ஆஃப் வச்சு முடிச்சிடுங்க. இந்த வாரம் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் 1ஓ 2ஓ 3ஓ 4ஓ ஏதாவது ஒன்று போட்டுருங்க. இப்படி தாண்டா வருது எனக்கு. ஏய், பேஜ் நம்பர் ஏதாவது சொல்ல முடியுமாடா? 8 டென்டேட்டிவா சொல்லுங்க சொல்லுங்க. 490 3 days. வாய்ஸ் பிரேக் ஆகுதாடா? கேக்குதாடா? வாய்ஸ் பிரேக் ஆகுதாடா? ஒரு நிமிஷம். இப்படா? ஸ்ரேயா நீங்க கேட்க முடியுதாடா? ஓ சரி சரி. எனக்கு இல்லஸ்ட்ரேஷன் 5 ஒர்க் அவுட் பண்ணிட்டு எப்போ எல்லாராலையும் ஒர்க் அவுட் பண்ணி முடிக்க முடியும்? இல்லஸ்ட்ரேஷன் 5 மட்டுமாவது. ஃபர்ஸ்ட் பார்ட், ஏ பார்ட். டியூஸ்டே அந்த மாதிரி. டியூஸ்டே வெனஸ்டேக்குள்ள. நெக்ஸ்ட் டியூஸ்டே வெனஸ்டேக்குள்ள. ஓகே இல்லடா? எனக்கு அதை முடிச்சு சொல்றீங்களா? கேக்குதுடா. அதை பேஸ் பண்ணி நான் அந்த 2 ஷிப்ஸோடது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன்டா உங்களுக்கு. அதாவது பி பி சப்டிவிஷன் ஓடது. இதோடது வாட் இஸ் எஃபெக்ட் ஆஃப் டபுள் ஷிஃப்ட் ஒர்க்கிங்? இதோட மீனிங் என்ன சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். இந்த சம்முல ஏ வந்து நார்மலா எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டுறணும். பில வந்து எஃபெக்ட் ஆஃப் டபுள் ஷிஃப்ட் ஒர்க்கிங் ஆன் த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்லியிருக்காங்க. எஃபெக்ட் ஆஃப் டபுள் ஷிஃப்ட் ஒர்க்கிங்ன்றது என்னன்னா மார்னிங்கும் ஒர்க் பண்ணி நைட் ஷிஃப்ட்டும் ஒர்க் பண்ணும்போது
ஒர்க்கிங் கேபிட்டலோட இம்பாக்ட் வந்து எப்படிலாம் ஆகுது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட் இருக்கணும். ஓகே, ஏன் வந்து சம் ஃபுல்லா போடுற மாதிரி இருக்கும். பி வந்து நம்ம அந்த ஒர்க்கிங் எஃபெக்ட் ஆஃப் டபுள் ஷிஃப்ட்டுக்கு வந்து சில அசம்ஷன்ஸ் வச்சுலாம் சொல்றாங்க கண்ணா. ஓகேவா? அதாவது என்னால் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து அதாவது 1,20,000 யூனிட்ஸ் பர் இயர் என்னால் பண்ண முடியும். ஒரு மாதத்துக்கு 10,000 யூனிட் பண்ண முடியும். ஒர்க்கர்ஸை தான் நான் இன்னொரு ஷிஃப்ட் பண்ண சொல்ல முடியுமே தவிர மெட்டீரியல்ஸை வந்து டபுள் ரேட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. எப்படி பண்ண முடியும்னா, ஓகே எனக்கு ஒரு 3 டைம்ஸ்ல 2 டைம்ஸ் நான் இன்வென்ட்ரி டர்ன் அரவுண்ட் வந்து பண்ண முடியும்னு சொல்லாமே தவிர ஒர்க்கர்ஸை மட்டும்தான் டபுள் ஷிஃப்ட் அப்படி போட முடியும். அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல வந்து 400 யூனிட் முடிச்சிட்டாங்க செல்லம்மா. ஓகேவா? ஆனா பெண்டிங்கான இருக்கிற ஒர்க்கை நான் வந்து அடுத்த ஷிஃப்ட்டுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமானா கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஆனா அதனால என்னோட ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இன்க்ரீஸ் ஆகுமானா இன்க்ரீஸ் ஆகாது. ஓகேவா? சில அசம்ஷன்ஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அசம்ஷன் என்னன்னா 50% ஆஃப் ஓவர்ஹெட் வந்து அஸ்யூம்ட் அஸ் ஃபிக்ஸட். ஒருவேளை இப்ப நீங்க வந்து ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறீங்கடா அந்த சம்க்கு 75% ஆஃப் தி ஓவர்ஹெட்ஸ் அஸ்யூம்ட் அஸ் ஃபிக்ஸட்னா அந்த அசம்ஷன்ல கூட போடலாம். ஆனா இதனால ஓவர்ஹெட்ஸை வந்து நான் இந்த ஃபிக்ஸடு இது பண்றதுனால டபுள் ஷிஃப்ட் ஒர்க்கிங்க்கு எந்த இம்பாக்டும் எப்பவுமே இருக்காது. இந்த அசம்ஷன்ஸ்லாம் வச்சு தான் நம்ம டபுள் ஷிஃப்ட் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இருக்கிற ஏ டிவிஷன் முடிச்சு பண்ணாதான் நம்மளால பண்ண முடியும். ஓகே, ஏ டிவிஷன் ஆனால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சம் செல்லம். பி டபுள் ஷிஃப்ட் மட்டும் ஒரு ஸ்லைட் டியூனிங் மட்டும் இருக்கு வித் த ஹெல்ப் ஆஃப் ரியலிஸ்டிக் அசம்ஷன்ஸ். ஓகேவா? அதனால நீங்க அதை முடிச்சுட்டு சொல்லுங்க. இல்லஸ்ட்ரேஷன் 6 இதுல ஏதோ ஒன்று தப்பா இருந்தது சம்லியே. illustration 6 ஓகேடா, நான் illustration 6 போடுறேன். ஏய், எல்லாருமே லேப்டாப்பா மொபைலாடா? யார்? மித்ரா லேப்டாப், கீ தீப்தி லேப்டாப், கீர்த்தனா நீங்க? ஓஹோ, ஸ்ரேயா நீங்க கண்ணா? ஓகே, முடிஞ்சுக்கும் லேப்டாப்ல அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு இந்த கண் இஷ்யூஸ்ன்னு சொல்றாங்க மொபைல்னால. ரொம்ப கண்டினியூஸா 1 hour கிளாஸ்னா பரவாயில்லடா, மேல அதுக்கு மேல இருந்ததுன்னா. ம். ஆமாண்டா, இப்போ நிறைய பேருக்கு நான் அந்த இது இஷ்யூ கேள்விப்படுறேன். அதனால இதுக்கு தெரியறதாடா இந்த கொஷின்? ஓகே, மித்ரா படிங்களே மித்ரா. சோலாரிஸ் லிமிடெட் ஒரு நிமிஷம்டா செல்லுமா. இரு, ஒரே நிமிஷம்டா. ஒன்று ஒன்றா முடிக்கிறேன். அம், இப்போ கூட்ஸ் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்ல அட் கிராஸ் ப்ராஃபிட் ஆஃப் 25% ஆஃப் சேல்ஸ் பண்றாங்க செல்லுமா. 100 ரூபாய் என்னோட சேல்ஸா இருந்ததுன்னா அதுல கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? 25 ரூபா. காஸ்ட் எவ்வளோடா மித்ரா அப்போ?
இல்ல நீங்க இதுலயே சொல்லுங்களேன். 100 ரூபாய் சேல்ஸ், 25 ரூபாய் ப்ராஃபிட். காஸ்ட் எவ்வளோ? 75. சூப்பர். நாட் கவுண்டிங் ஆன் டெப்ரிசியேஷன் as a பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். ஓகே. இப்போ இவங்க கொடுத்துருக்கிற டேட்டாலாம் அடுத்த விஷயத்துக்கு எஸ்டிமேட்ஸ் சொல்லலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஹோம். ஹோம்னா என்ன? ஹோம் கண்ட்ரி. இந்தியா தான் ஹோம் கண்ட்ரி. எக்ஸ்போர்ட்ஸ்னா என்ன? இந்தியாவை விட்டு வெளியில போடுது. சரியா? ஹோம் அட் 1 month's கிரெடிட்ன்றாங்க. ஒரு மாசத்தோட கிரெடிட் ஆனா, ஓகேவா? ஒரு மாசத்தோட கிரெடிட் வந்து 1200 ரூபாய். இப்போ இதுக்கு எப்படி போடணும் தெரியுமா செல்லமா? 12 மாசத்துக்கு 1200 லேக்ஸ்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? 1200 டிவைடட் பை 12. புரியுதா? நான் அப்படியே செம்ம சைட் பை சைடு லைன் பண்ணிட்டே வரேன். இல்ல அப்படியும் யாருக்காவது ஸ்டில் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட்னா நான் ஃபுல்லா போடுறேன். ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சம்மையும் சம்மை படிச்சுட்டு எப்படி அது எப்படி நம்மளுக்கு ஃபார்மேட்ல வந்திருக்கு. எப்பவுமே ஒர்க்கிங் கேபிட்டலோட ஃபார்மேட் என்ன? கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் liability ஆட் கண்டிஜென்சி ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட். இதுதான் ஃபார்மேட் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2, ஃபர்ஸ்ட் கரண்ட் அசட்ஸ்க்கு ஒரு 10 லைன் விட்டுக்கோங்க, கரண்ட் liabilityக்கு ஒரு 10 லைன் விட்டுக்கோங்க. கரண்ட் அசட்ஸ் ஏன்னு சொல்லிக்கோங்க, கரண்ட் அசட்ஸ் பி, கரண்ட் liability பி சொல்லிக்கோங்க. ஏ மைனஸ் பி ஒரு அமௌண்ட் வரும். சேஃப்டி மார்ஜின் அவன் கொடுத்துருப்பான்டா 15%, அது போட்டுக்கிட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் ரெடியாக ஃபார்மேட் ரெடி பண்ணிட்டு இன்னர் காலம் அவுட்டர் காலம் 2 வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். சேல்ஸ்ல இருந்து போலாம். ஓகேவா? சேல்ஸ் வந்து அவங்க என்ன சொல்றாங்க? கிரெடிட் அப்படின்றதுனால நம்ம இங்க டெட்டாஸ்ன்னு எடுத்துருக்கோம் செல்லம். கேஷ் இங்க எடுத்துக்க மாட்டோம். கேஷ்ல கேஷ் கோர் கேஷ் தான் வரும். சரியா? கிரெடிட் இருக்கிறது தான் எடுத்துப்போம். ஸோ ஒரு மாசத்தோடது. எக்ஸ்போர்ட் 3 months கிரெடிட், செல்லிங் பிரைஸ் 10 பிரைஸ் பிலோ த ஹோம் பிரைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹோம் பிரைஸ் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோ செல்லம். எக்ஸ்போர்ட் பிரைஸ் எவ்வளோ? 90 ரூபாய். புரியுதா? செல்லிங் பிரைஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 months கிரெடிட்ன்றாங்க. அப்ப பாருடா, இது வந்து 540 லேக்ஸ்ன்றது வந்து 12 மாசத்துக்குண்ணா. அப்ப 3 மாசத்துக்கு எவ்வளோ? அந்த மாதிரி. ஸோ 540 இன்டூ 3/12. புரியுதாடா? 12 months ருபீஸ். 12 மாசத்துக்கு 540னா 3 மாசத்துக்கு எவ்வளோ? this into this divided by this. ஸ்ரேயா, தீப்தி, கீர்த்தனா, மித்ரா புரியுதாடா? இது 135 135 lakhs. எங்கேயாவது பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்க கண்ணா. நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு. இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ்டுன்றது யார் செக்டார்? கிரெடிட்டாஸ். சப்ளையர்ஸ் எக்ஸ்டெண்ட் 2 months கிரெடிட்னு சொல்றாங்க. 2 மாசம் கிரெடிட் சொல்லலாம். அப்ப கிரெடிட்டாஸ்க்கு 2 மாசம் கிரெடிட். ஸோ 12 மாசத்துக்கு 450னா 2 மாசத்துக்கு எவ்வளோ? 75 லட்சம். வேஜஸ் பெய்ட் ஹாஃப் மந்த் இன் அரியர்ஸ். ஹாஃப் மந்த் இன் அரியர்ஸ்னா 50% தான் இது பண்றாங்க. அப்ப 360. நல்லா பாத்துக்கோங்க செல்லம். 12 மாசத்துக்கு 360. அப்ப 0.5 மந்த்ஸுக்கு எவ்வளோ? புரியுதா? 15 லட்சம். 0.5 செல்லம், ஹாஃப் மந்த் ராகனா. மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் 1 month. 12 மாசத்துக்கு 540னா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? 45 லட்சம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் 1 month இன் அரியர்ஸ் எவ்வளோ? 120. 12 மாசத்துக்கு 120மா ஒரு மந்த்துக்கு என்ன? 10 லட்சம். சிலமா இங்க நல்லா பாத்துக்கோங்கடா. இந்த வேஜஸ், மெட்டீரியல்ஸ், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே கரண்ட் லயபிலிட்டி. ஏன்? அவுட்ஸ்டாண்டிங். ஓகேவா? அவுட்ஸ்டாண்டிங். சரியா சொல்லம்? இது நாலுமே அவுட்ஸ்டாண்டிங்னால கரண்ட் லயபிலிட்டி. சேல்ஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ் என்ன சொல்றான்? பேபிள் குவார்டர்லி இன் அட்வான்ஸ். 3 மாசம் அட்வான்ஸா இருக்கான். அப்பனா ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் எங்க போடுவோம்? கரண்ட் அசட்.
ஓகேவா செல்லம்? செல்லம்மா ஒரே நிமிஷம்டா, ஒரே நிமிஷம். சாரி. சாரிடா. ஸோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் அ கரண்ட் அசர்ட். அப்பனா 60 லட்சம், 12 மாசம் 60 லட்சம்னா 3 மாசத்துக்கு எவ்வளோ? அதே மாதிரிடா. இன்கம் டேக்ஸ் பேயபிள் இன் 4 installment of which one falls in the next financial year டா. இன்கம் டேக்ஸ் பேயபிள் இன் 4. ஓகே. இன்கம் டேக்ஸ் வந்து இங்க இம்பாக்ட் எதுவும் கொடுக்கல நம்ம. ஓகேவா? கரண்ட் அசர்ட் கேஷ் 20 lakhs வச்சிருக்காங்க. ஸோ 20 lakhs. The company keeps 1 month stock of each of raw material and finished goods எல்லாம். கனமா இங்க பாருங்க, ரா மெட்டீரியல்ல 1 month வச்சிருக்காங்கடா. அப்ப அதே மாதிரி சொல்லமா 450 லட்சம் 12 மாசத்துக்கு 450னா, இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு மாசத்துக்கு 37.5 லட்சம். சூப்பர். அதே மாதிரி ஃபினிஷ்டு குடிச்சலாம். 12 மாசத்துக்கு ஃபினிஷ்டு கூடுன்னு வரும்போது மொத்தமா ஆட் பண்ணும். அதாவது ஒரு நிமிஷம்டா. ஃபினிஷ்டு கூடுனா 450 ப்ளஸ் வேஜஸ் ப்ளஸ் இவங்க மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் 120 ப்ளஸ் 120 ப்ளஸ் 60 1044. இதுல வந்து வேற என்னடா மிஸ் பண்றா? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இது மூணும். கரெக்டா தானே போட்டிருக்கேன்? ஓ 540யா? சாரி. 1000 450 360 540 120. செல்லம் சாரிடா, சேல்ஸ் ப்ரமோஷன் எக்ஸ்பென்சஸ் வராதுல்ல. அது காஸ்ட் ஷீட்ல எங்க? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கீழே தானே அந்த லைன் வரும். நான் இது எடுத்துக்க மாட்டோம்டா. 60 1470 புரிஞ்சுதாடா? ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூ ஓகேவாடா? 1470 எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஃபினிஷ்டு குட்ஸ் வேல்யூ காஸ்ட் ஷீட் கனெக்ட் பண்ணிக்கோங்க கண்ணா இங்க. ஆ அதான் செல்லுமா, அந்த காஸ்ட் ஷீட்ல கீழே வரும்ல அது லைன் அப். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு கீழே, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல இருந்து. அதனால செல்லம்மா இதுதான்டா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு ஆக்சுவலா. ஓகேவாடா? இதுக்கு கீழே செல்லிங் வரும். இதுதான் நம்ம இப்ப பாக்குறோம் ஃபினிஷ்டு குட். இந்த இடத்துலயே ஃபினிஷ்டு குட் ரெடி ஆயிடும்டா. அதுக்கப்புறம் அதை அட்வர்டைஸ் பண்றது அது இதெல்லாம் தானே சேல்ஸ் ப்ரமோஷன். அதனால இந்த வரைக்கும் இருக்கிறதா நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனா எடுத்துக்கிறோம். ஓகேவா? புரியுதாடா தீப்தி, ஸ்ரேயா, மித்ரா, ஆம், கீர்த்தனா? ஓகேடா.
அதாவது இந்த இடம் சொல்லுமா, இது வரைக்கும் இருக்கிறத காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்தது வந்து கரண்ட் அசெட்ஸ் எல்லாம் போட்டோமா? கரண்ட்ல எப்படி போட்டோம்? மைனஸ் பண்ணுங்க கண்ணம்மா. 285 வரும்டா. 285ல 15%டா. 42.75 லேக்ஸ். அவ்வளோதான் சொல்லுமா. ஆட் பண்ணீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் கிடைச்சிரும். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா இதுல? ஓகே. இது வந்து சிஏ ப்ராப்ளம் சொல்லுமா. சிஏ ப்ராப்ளம். சிஏ இன்டர் ப்ராப்ளம். ஸோ இம்பார்ட்டன்ட்னு கூட சொல்லிக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சம் சிலபஸ் 2016க்கு இல்லாம முன்னாடி சிலபஸ்ல ஸ்கேனர்ல நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பேட்டர்ன் சம். பட் சிஏ இன்டர்ல இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். சிஏ எஃப்எம் புக்ல இது இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்தது ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 7. கெமிலியா இண்டஸ்ட்ரீஸ், இது ஏதோ ஒரு Camellia Industries Limited is desirous of assessing its working capital requirement for the next year. இந்த ஸ்கிரீன் எல்லாம் தெரியுதா தீப்தி உங்களுக்கு? மித்ரா இல்ல சின்னதா இருக்கா? ஓகே. கஷ்டம் இருக்கும். கீர்த்தனா லேப்டாப் போன்ல தான் பாக்குறாங்களா? இது ஓகேவாடா கீர்த்தனா? ஓகே. எப்படிடா பாக்குறீங்க செல்லம்? வலி மேடம். ஐயோப்பா. அதுக்கப்புறம் ஆ, ரொம்ப கஷ்டம்டா அண்ணா. ஆ, ஓ. ஆனா செல்லம்மா அது கரெக்டடா. ஆனா வந்து ஓ ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க போன் தான் பாத்துட்டு இருந்தீங்க. ஓ ஓகே ஓகே. அதாவது அந்த பிளிங்கிங் பண்ணிட்டே இருக்க சொல்றாங்க செல்லம். Camellia Industries Limited is desirous of assessing its working capital requirement for the next year. The finance manager has collected the following information for this purpose. Raw material 90 lakhs, direct labor, manufacturing and administrative excluding depreciation 40 lakhs, depreciation, selling overhead 30 lakhs, total cost கொடுத்திருக்காங்க. The product வந்து excise duty of 10% levied on cost of production 300 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு செல் பண்றாங்க கண்ணா. கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. இது பாட்டு கொஷின் பெருசு. இது கொஷின் எவ்வளோக்கு பெருசா இருக்கும் ஹாப்பியா இருங்க, எவ்வளோக்கு குட்டியா இருக்கும் நல்லா யோசிக்கிறோம், யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். இந்த பாட்டு எல்லாரும் புரிஞ்சிடுச்சா? ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டோட எஸ்டிமேட்ஸ் கொடுத்துருக்காங்க கண்ணா. சி இந்த என்டையர் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டே எஸ்டிமேட்ஸ் வச்சு தான் செல்லும். ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் நீங்க எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணுவீங்க? இதுதான் என்னோட டீடைல், இதுதான் எங்ககிட்ட இருக்கிற பிக்சர், நீங்க என்ன ரெக்கமெண்ட், இந்த மாதிரி கேட்கறது தான் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டோட கொஷின்ஸா இருக்கும். ஓகே. ஸோ இங்க கொடுத்துருக்கிறது எல்லாம் ஒரு ப்ராடக்டோட எஸ்டிமேட்ஸ் அண்ட் அந்த ப்ராடக்ட்டை 300 ரூபாய் பர் யூனிட்டுக்கு விற்க போறதா சொல்றாங்க. அதுல வந்து 10% எக்ஸைஸ் டியூட்டி. இதுதான் வந்து கொஷின். இவங்க என்ன சொல்றாங்க, இந்த டேட்டா வச்சுட்டு ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் அடுத்த விஷயத்துக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதோட சேர்த்து வால்யூம் மாதிரி ஒரு பெரிய இது வருது பாருங்க. இங்க பாருங்க கண்ணா, பட்ஜெட்டட் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி எவ்வளவு சொல்றாங்க நெக்ஸ்ட் இயருக்கு? 1,20,000 யூனிட்ஸ். சரியா? ரா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோனா? பிக் அயான், அதாவது
இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கான முக்கியமான எப்படி கேசரிக்கு இன்கிரிடியன்ட் வந்து ஆம், ரவை, சர்க்கரை, தண்ணி மாதிரி இந்த பர்டிகுலர் ரா மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு எதெல்லாம் இன்கிரீடியன்ட்னா பிக் அயான், ஃபெரோ அலாய்ஸ், கேஸ்ட் அயன் பாரோயிங்ஸ். நீங்க சும்மா ஒரு கேசரி, லட்டு, காஜு கட்லி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? பிக் அயானுக்கு பதிலாக ரவை வச்சுக்கோங்க. ஃபெரோ ஆயில்ஸ்க்கு பதிலாக தண்ணி வச்சுக்கோங்க. கேஸ்டர் அயன் பாரோயிங்ஸ்க்கு பதிலாக சக்கரை வச்சுக்கோங்க. அப்படி கூட நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இன்கிரீடியன்ட்ரா. ஆ ரா மெட்டீரியல் வந்து வேற வேற சப்ளைஸ் கிட்ட படிக்கிறாங்க. ஒத்தொத்தரும் ஒரு ஒரு கிரெடிட் பீரியட் கொடுங்க. பிகியானுக்கு 2 மந்த் சொல்றான். ஃபெராயிலாய்ஸ்க்கு 0.5 மந்த் சொல்றான். கேஸ்டர் அண்ட் பாரின்ஸ்க்கு ஒரு மாசம் கிரெடிட் அப்படின்றான். ப்ராடக்ட் இஸ் இன் ப்ராசஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் ஹாஃப் மந்த் தான். ஓகேவா? இங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபுல் யூனிட். பிகியான் ஃபெராயில்ஸ் வந்து பிகினிங் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல 100%. கேஸ்டியான் மட்டும் 50% இந்த பிகினிங் தேவைப்பட்டு ரிமைனிங் இஸ் நீடட் டியூரிங் த ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் என்னடா பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே இல்ல 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 நெய்யை வந்து ஃபர்ஸ்டேவா போட்டுருவோம் கேசரியில. ஃபர்ஸ்ட் நெய்யை ரவையை வறுத்துட்டு கடைசியா தானடா முந்திரி பருப்பு, திராட்சை அந்த மாதிரி தான் இந்த கேஸ்டயான் என்ன ஆகுது கடைசியா கொஞ்சம் லைட்டா கீ ஃபர்ஸ்ட் விட்டுக்கிறாங்க, கடைசியாவும் கீ விட்டுக்கிறாங்களா அந்த மாதிரி தான் இந்த கேஸ்டியானோட யூசேஜ் பண்றாங்க. புரியுதா செல்லம்? சிடபிள்யூஏ சிடபிள்யூஏ வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னா உங்களுக்கு என்ன விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க ஃபீல் பண்ணுவீங்களோ லைஃப்ல. சில பேர் வந்து இந்த புக்கு படிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க மூடே மாறி தே வில் கம் பேக் டு. சில பேர் வந்து மூவிஸ் பார்ப்பாங்க, டாக்குமெண்ட்ரி மூவிஸ். சில பேர் வந்து ம், அது பேர் என்ன இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிஸ் ஆன் அனிமல்ஸ் பார்ப்பாங்க. தே வில் கம் பேக் டு தேர் குட் மூடு. சில பேருக்கு வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ணி சாப்பிட்டாங்களா ஹாப்பி ஆயிடுவாங்க, ஹாப்பி மூட்ஸ்க்கு வந்துடுவாங்க. சில பேர் பாட்டு பாடுவாங்க, நல்லா ரீசன் சாங்ஸ், மைல்டு சாங்ஸ். சில பேர் இளையராஜா சாங்ஸ், சில பேர் பரதநாட்டியம், சில பேர் ஷட்டில். அந்த மாதிரி உங்களோட பிடிச்ச விஷயத்துக்கான ஒரு கான்டென்ட்டை மைண்டில் கிரியேட் பண்ணி எங்கெல்லாம் உங்களால் அந்த சிடபிள்யூஏ கொஷனில் இன்கார்பரேட் பண்ணி இமேஜின் பண்ண முடியுமோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சம்மு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சிடும். யூ வில் ஃபைண்ட் இட் ஸ்டில் மோர் ஈஸியர் டு கிராக் அவுட் த சம் வித்தின் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஓகேவா? அதனால எப்போவுமே ஃபெராய் அலாய், கேஸ்ட் அயன் பாரிங்ஸ் அப்படிலாம் இல்லாமல் ரவை, கேசரி, குலாப் ஜாமுன். இப்போ தீபாவளி வேற வருது, எல்லார் வீட்லேயும் ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூடுக்கு எடுத்துன்னு போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இந்த சப்ஜெக்ட் மேட்டரோட கனெக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ யூ வில் நாட் கெட் டயர்டு. வென் யுவர் மைண்டு வந்து டயர்டே ஆகாதுடா. மைண்ட் ஆனால் ஒன்ஸ் டயர்ட் ஆயிடுச்சுன்னா பாடியை வந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். மைண்டு டயர்ட் ஆயிடுச்சு, பாடிக்கு ரெஸ்ட் வேணும்ன்ட்டு. அப்போது பாடி ஆக்சுவலாக டயர்ட் ஆகுறதில்ல, மைண்ட் எப்போ டயர்ட் ஆகுதோ அப்போ பாடி. அப்போ மைண்டு டயர்ட் ஆகாமல் கொஞ்சம் அதை மோட்டிவேட்டிங்காக ரெஜுவினேட்டிங்காக பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க செல்லம், கேஸ்ட் அயான் borrowings 1 month. ப்ராடக்ட் இஸ் இன் ப்ராசஸ். இது சாரி 50% ஸோ கிட்டத்தட்ட கீ மாதிரி போடுறாங்க. கொஞ்சம் கீ ஃபர்ஸ்ட் போட்டு அப்புறம் போடுற மாதிரி போடுறாங்க. பாஸ்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன சொல்றதுன்னா பிக் அயான் இஸ் ரெக்வயர்ட் டு பி ஸ்டோர்ட் ஃபார் 2 months அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் ஃபார் 1 month. ஃபினிஷ் ஸ்டாக் வந்து ஃபார் அ பீரியட் ஆஃப் 1 month. அடுத்தது என்ன சொல்றான்னா 1/4 டோட்டல் சேல்ஸ் கேஷ் பேசிஸ் செல்லம், 3/4 வந்து கிரெடிட் பேசிஸ். The past experience of the firm has been to collect the credit sales in 2 months. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றதுன்னா கிரெடிட் சேல்ஸை வந்து 2 மாசத்துல கலெக்ட் பண்ணாதான் பெட்டர் அப்படின்றாங்க. ஆவரேஜ் டைம் லேக் இன் பேமெண்ட், ஓவர் ஹெட்ஸ் மீட் பண்றதுக்கு 1 மாசம்டா. கடமா இந்த டெர்மினாலஜிஸ்லாம் கொஞ்சம் பட்ஜெட்ரி கண்ட்ரோல்ல கேஷ் பட்ஜெட் படிச்சிருக்கோம்ல, அங்க கொஞ்சம் ஷேடோ ஆகும்டா. இந்த லாகின் பீரியட், ஓவர் ஹெட்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கு, டைரக்ட் லேபருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கேஷ் பட்ஜெட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல்ல ஸ்டேஜ் 1ல அந்த அங்க கொஞ்சம் அந்த டச் இங்க கொஞ்சம் எடுத்துட்டு வருவாங்க. டிசைட் கேஷ் பேலன்ஸ் கடைசியா பாருங்களேன்.
டச் எடுத்துட்டோம்னா எனக்கு அந்த கேஷ் பேலன்ஸ் அதே மாதிரி குடுப்பாங்கல்ல. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் இவ்ளோ. ஸோ கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் வந்து கேசரி அந்த மாதிரி ஒரு கலவையில இந்த சம்ம நம்ம பார்க்குறோம். கடைசியா என்ன சொல்றாங்க? அசம்ப்ஷன்ஸ நீங்க குடுத்துருங்க. தப்பு கிடையாது. நெட்வொர்க்கிங் கேப்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த சம் டஃப் சம் இல்ல. ஆனா வித் மோர் ஆஃப் டீடைல்ஸ்டா. எல்லாரும் அந்த ஆன்சர் ரெஃபர் பண்ணி பாருங்க செல்லம். புக்ல உங்களுக்கு புரியுதா? கஷ்டமா பாருங்க செல்லம்மா. ஆன்சர் கொஞ்சம் அப்படி மைல்டா ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துன்னு ரெஃபர் பண்ணுங்க. தீப்தி, ஸ்ரேயா, மித்ரா, கீர்த்தனா. ம். ஆன்சர் பாருங்க செல்லம். எங்கேயாவது கஷ்டமா ஃபீல் பண்றீங்களா? சொல்றீங்களா? இது ம். போட்டு பார்த்து சொல்லுங்க. எக்ஸாக்ட்லி. கரெக்டா செல்லம்மா. 12 மாசம்ன்றதா பேஸ். அப்படியே நீங்க பண்ணிடலாம். ஆ. டெட்டாஸ் வந்து அவன் என்ன சொல்றான்னா செல்லம், இங்க ஆ 3/4 டெட்டாஸ்டா அந்த சேல்ஸ்ல. ஸோ அதனால 3/4 என்ன அதான். இப்போ 3/4 அதாவது அந்த டோட்டல் சேல்ஸ்ல 1,20,000 இருக்கு இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் கிரெடிட் சேல்ஸ் என்ன? 3/4 கரெக்டா? 1/4 கேஷ் 3 அப்ப இன்டு 3/4 இன்டு 2 ஓகேவா? 300 300 ஒரு யூனிட்டுக்கு 300 புரியுதாடா? ஒரு யூனிட்டுக்கு 300 1,20,000க்கு எவ்வளோ? இவ்வளோ வரும்டா. இது வந்து மொத்த சேல்ஸ். இதுல கிட்டத்தட்ட 3/4 தான் கிரெடிட். அதுல 2/12 தான் வந்து இவனோடது. செல்லம் 45 லட்சம். அவ்வளவுதான். போடுங்க போடுங்க. டவுட்னா சொல்லுங்க. இது கம்ப்ளீட். இந்த 8 டைப்ல தான்டா வரும். இதுக்கு மேல இல்ல. அதாவது எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல காம்ப்ளிகேட் பண்றது மாதிரி எதுவுமே இல்ல கண்ணா. ஆ, ஆ. செல்லம்மா ஒருவேளை வெளியில இருந்து கேட்டாலும்டா உனக்கு உங்களுக்கு இதே நம்ம ஷேடோ பண்ற மாதிரி தான்டா இருக்கும். இதே ஃபார்மேட் இதே கான்செப்ட். ஆஹா அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரே கான்செப்ட் தான். நீங்க இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது எங்கன்னா இந்த ஸ்டெப்ல தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஸ்டெப் தான். ஃபினிஷ்டு கூட்ஸோட சூப்பர். வெரி குட்ரா. குட் செல்லம். ஃபினிஷ்டு கூட்ஸோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை கண்டுபிடிக்கிறதுல தான் எங்கேயாவது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட் வருமே தவிர இவ்வளவுதான் கான்செப்ட். இதுக்கு மேல ஒர்க்கிங் கேபிட்டலோட மெயின் கான்செப்ட் வந்து வேற எதுவுமே கிடையாதுடா. we have to take care of whether it is months or days or weeks. ஓகேவா? வாட் ஆர் கரண்ட் அசெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கணும். நான் போய் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ போய் ஒரு ஒரு பொண்ணு ஞாபகம் இருக்கு பாவம். அவங்க செம பிரில்லியன்ட்ரா. ஆனா பாவம் டென்ஷன்ல என்ன பண்ணிட்டாங்க? கரண்ட் லயபிலிட்டில ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டாங்க. அந்த மாதிரி நம்ம டென்ஷன் ஆயிடக்கூடாது. நான் எனக்குமே அந்த டென்ஷன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம் பேப்பர் பார்த்தாலே ஒரு மாதிரி திடீர்னு டவுட் வந்துரும். அந்த மாதிரி. ஓகேவாடா? அந்த மாதிரி தான் நீங்க எங்கேயுமே இத ஸ்வாப் பண்ணாதீங்க. எங்கேயாவது கரண்ட் அசெட்ட போயிட்டு எங்கேயாவது ஒரு ஐட்டம் ஆஃப் இத கரண்ட் லைபிலிட்டில போடுறது. தெரியாம அந்த மாதிரி மட்டும் டென்ஷன்ல பண்ணாம நிதானமா பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு 99% இந்த ஃபார்மேட் இதே மாதிரி ஒரு கான்செப்ட்ஸ்ல தான் வரும் தீப்தி. ஆனா அகைன் ப்ரொஃபஷனல் எக்ஸாம்னால சொல்ல 1% நம்மளால கேரண்டியே கொடுக்க முடியாது செல்லமா. இல்ல அது ஆண்டவனுக்கு தான் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு மேல ஒரு சூப்பர் பவர். பட் ஒருவேளை ஏதாவது டிஃப்ரெண்டா ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்தாலும் பேஸ் கான்செப்ட வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி அசம்ப்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. your assumptions will always be given marks. I'm telling you.
ஆ எக்ஸாக்ட்லி கரெக்ட்ரா. ஸோ கண்டிப்பா உங்களோட எல்லாருக்குமே சொல்றேன். ரியலிஸ்டிக் ஒண்ணு தெரியல, ஐயோ! இது சுத்தமாவே தெரியலன்னு சொல்லிட்டு இது பண்ணிடாதீங்க. யூ கோ அஹெட் வித் த சம், யூ ஆல்ரெடி நோ த பேசிக்ஸ், யூ நோ த ஃபார்மேட். 1, 2 இடத்துல யூ கிவ் அசம்ப்ஷன்ஸ். தப்பு கிடையாது. சி இங்க யாருமே 100 அவுட் ஆஃப் 100 வாங்குற ஆள்லாம் கிடையாதுடா. ஓகே. நம்ம பர்பஸ் என்ன? 200 200 210 அவ்வளவுதான் நம்ம பர்பஸ். கரெக்டா? ரொம்ப அதுக்கு மேலலாம் இது அப்போ 200 அச்சீவ் பண்றதுக்கு நம்மளால முடியும்னா நீங்களாம் வெரி வெரி பிரில்லியன்ட். 4 பேருமே ஹைலி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். எங்க கொஞ்சம் கொஞ்சம் எங்கேயோ லைட்டா ஃபைன் டியூனிங் ஆகணும் அவ்வளவுதான். 99% இந்த ஃபார்மேட் தான் செல்லமா வரும் தீப்தி. டோன்ட் வரி. ரைட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா இப்ப சோஃபா பார்த்ததுல? ஆ, போட்டு பாருங்க. டவுட்னா சொல்லுங்க. ம். சரி, இந்த ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட கான்செப்ட் எடுக்கிறேன் நான். ரிசீவபிள்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வர வேண்டியது, டெட்டாஸ் கிட்டேருந்து எனக்கு வர வேண்டியது. நான் கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வர வேண்டியது. ஆனா அதுல எக்கச்சக்கமான பிரச்சனைடா. கடன் கொடுத்துட்டு நீங்க உங்க வீட்ல எல்லாம் நடந்திருக்கும். யாருக்காவது ஒரு ரொம்ப பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கும் சில ஃபேமிலிஸ்லாம். 5 லட்சம் 6 லட்சம் கடன் கொடுத்துட்டு 1 ரூபாய் கூட திருப்பி கொடுக்காம, அந்த மாதிரி ஒரு கடன் அவங்க வாங்கினா மாதிரியே இல்லாதெல்லாம் சில பேர்லாம் இருப்பாங்க ரிலேட்டிவ்ஸ்லயே. தெரில, எனக்கு பர்சனலாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. ஸோ ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான விஷயம் சொல்லலாம். எப்படின்னா, 2 விஷயம் அதில் ஒரு டேஞ்சர். பேட் டெப்ஸ் ஃபுல்லாக பேட் டெப்ஸ் ஆயிடலாம், இல்லை பாதி வரலாம் பாதி வராமல் இருக்கலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இதில் நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக பண்ணியாகணும். ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட்டோட மேஜரான ஒரு விஷயம் என்னன்னா, ப்ராப்பரா அந்த ஆளை அசஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கடனே அவனுக்கு கொடுக்கணும் ஆர் நம்மளோட கூட கொடுக்கணும். அண்ட் we have to be very smart enough in fixing the credit policies. சும்மா 7 மாசம் கழிச்சு கொடு, 8 மாசம் கழிச்சு கொடுலாம் சொல்லக்கூடாது. 1 மாசம், மேக்ஸிமம் 2 மாசம். ஒருவேளை அவங்க திருப்பி கொடுக்கலனா we have to do some plan B. We have to set up a team, ask them to go and follow it up with them. அப்படி வரலையா we have to contact the no factoring guy. ஃபேக்டரிங் ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்களே பேங்கிங்லலாம், படிச்சிருக்கீங்களா? Factoring வந்து is a person, factor is a person who basically takes the responsibility of doing this follow up on receivables management, and ensures he gets at least 75% of the debts which is due to be collected. Exactly. ம். அவங்களே சம்டைம்ஸ் ஃபுல்லா பைசா கொடுத்து நான் ஃபாலோ பண்ணிப்பேன்னு சொல்லுவாங்க. பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கா, அவங்கள போயிட்டு நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஆனா பெரிய 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 டிடிஎஸ் டாஸ்க் அது ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹவு டு யூ டூ இட் இன் அ ஸ்மார்ட் வே வில் ஹாவ் யுவர் இம்பாக்ட் ஆன் த ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். அதான் இப்போ இங்கே பார்க்க போகிறோம். ஓகே. காஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் ரிசீவபிள்ஸ்ல 4 காஸ்ட் இருக்குடா. கேபிட்டல் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், கலெக்ஷன் காஸ்ட், டிஃபால்ட்டிங் காஸ்ட். கேபிட்டல் காஸ்ட்ன்றது எனக்கு வந்து நான் சேல் பண்ணிட்டு திரும்பி பேமெண்ட் வர அந்த டைம்ல எனக்கு ஃபண்ட் பிளாக் ஆயிருக்குல்ல, அது கேபிட்டல் காஸ்ட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்ன்றது வந்து நான் இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்றேன்ல, நம்ம வந்து பேங்கிங்ல படிச்சிருக்கோம் தெரியுமா? ஞாபகம் மித்ரா, ஞாபகம் இருக்கா செல்லம்? உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்டா. ஸ்ரேயா, தீப்தி, கீர்த்தனா, நம்ம போடுவோம் தெரியுமா? அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் இவ்வளோ பர்சன்டேஜ், சப்ஸ்டாண்டர்ட் அசட்ஸ் இவ்வளோக்கு. அவங்க வந்து டெட்ஸ். ஆ கரெக்ட், கரெக்டா. டெட்ஸ் கிரேட்டர் தேன் 5 இயர்ஸ். சுத்தமா 100% வந்து நம்ம ப்ரொவிஷன் மெயின்டைன் பண்ணணும். ஞாபகம் இருக்கா? அந்த ப்ரொவிஷன்லாம் மெயின்டைன் பண்ணி பண்றதுக்கு ஒரு ரெக்கார்ட் வேணும்ல கண்ணா, அதெல்லாம் தான் இந்த மெயின்டைனிங் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ். அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட். கலெக்ஷன் காஸ்ட்னா என்ன? நிறைய சினிமால கூட பார்த்துக்கலாம்டா, இந்த பேமெண்ட் பே கலெக்ஷன் பே பண்றது. சொல்லுங்க சொல்லுங்க. ஆ ஐயோ, ரொம்ப கஷ்டம். அவங்க அடி வாங்குவாங்க. யார் அடி வாங்குவாங்கன்னு தெரியாது. குடுத்தவன் அடி வாங்குவாங்கன்னா, இல்ல வாங்க போறவங்க அடி வாங்கன்னு தெரியாது. ஆனா அடி வாங்கிடுவாங்க. ஆமா. ஆக்சுவலா இப்ப எப்படி தெரியும்? இப்ப என்ன ட்ரெண்ட் தெரியுமாடா? கடன் வாங்கிடுறாங்க.
ஆனா திருப்பி திருப்பி நம்ம கடன் போய் கேட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம எதுவோ அவங்க கிட்ட இருந்து கடன் வாங்கினாலையும் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு இப்ப ரெஃப்ளெக்ஷன்ஸ் ஆயிருக்கு ஆஃப் லேட். சோ கலெக்ஷன் ஆமா இல்லடா, அப்சர்வ் பண்றீங்களா? ஐயோ, அந்த மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டம்டா. நம்ம எப்பவுமே இன்சூர் பண்ணிக்கணும். லைக் அந்த கலெக்ஷன் காஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டம். ஸோ தட் இஸ் a tedious process actually. Even though you give credit period 2 monthsனாலும் கொடுக்கவே மாட்டேன்றவனுக்கிட்ட போய் என்ன பேசுறது நானு? ஒன் ம். ஆமாண்டா. செல்லம். ஐயோ, அவங்களுக்கு டார்கெட் வேறடா பாவம். என்னன்னே தெரியல. பாவம். முன்னாடி மாதிரி இல்லடா. ஏய், முன்னாடி மாதிரிலாம் இல்லடா பேங்க் வேலை. மண்டை காஞ்சி. ஐயோ, ரொம்ப கஷ்டம்டா. பேங்க் வேலைன்னு சொல்லி இப்ப அந்த பேங்க் வேலை பார்த்தாலே எல்லாருக்குமே பயமா இருக்கு. ஆமா. ஆமாமா. ஏடிஎம் மிஷின் வந்துருச்சு. ஆமாமாண்டா. ஓ! ஐயோ! அதுல வேற இப்போ யாருக்காவது தெரியாம ஐ லோன்லாம் குடுத்துட்டு பா ரொம்ப கஷ்டம்டானா. நெக்ஸ்ட் டிஃபால்டிங் காஸ்ட் செல்லம். டிஃபால்டிங் காஸ்ட்னா நான் இப்போ வந்து இவங்களா வச்சு அவங்களெல்லாம் ஆள்லாம் வச்சு போய் வாங்கினு வாப்பா வேணுமா அவனுக்கு ஒரு பேமெண்ட் பண்ண வேண்டாமா நானு? அந்த பைசாவே அதுவே எனக்கு அது பேட் டெட்ஸை விட ஜாஸ்தி ஆயிடும் போல இருக்கு. அது டிஃபால்டிங் காஸ்ட். இதுல தான் சொல்லுமா காஸ்ட் ஆஃப் மெயின்டைனிங் ரிசீவபிள்ஸ். இந்த நாலுத்துல ஏதாவது ஒன்னு எம்சிக்யூல கேட்பான். எய்தர் வாட் இஸ் கால்ட் as கேபிட்டல் காஸ்ட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட், கலெக்ஷன் காஸ்ட் ஆர் டிஃபால்டிங் காஸ்ட். கேட்டாங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் செல்லம்மா, இந்த வாட்டி சிஏ எஃப்எம் பேப்பர் எப்படி இருந்ததுன்னு யாருக்கா தெரியுமாடா? இன்டர் அவங்களுக்கு ஈஸியா இருந்ததுன்னா நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும். பாப்போம். செல்லம், இப்ப பெனிஃபிட்ஸ் சொல்லுங்க தீப்தி. இன்ஸ்டியூட்ல இல்லடா, நாங்க இந்த சீனியர்ஸ்லாம் பேசிப்போம்லடா, இந்த லைன்ல இருக்கிறவங்களாம். அப்போ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. லைக் இது ஒரு மாதிரி ட்ரெண்ட் மாதிரி சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து உண்மையில இன்டர்ல ஒரு கொஷின் கேட்டிருப்பான், அதே எனக்கு சிஎஃப்ஆர்லயே வந்திருக்கும். அதே கொஷின், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி. அந்த மாதிரிலாம் நாங்க கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க அவங்க ஃபேக்கல்டிஸ்லாம் பேசும்போது. எப்படி ஒரு இது ஐடிடியோடது போன வாட்டி வந்த ஒரு ஒரு 7 மார்க் இது எங்களுக்கு அப்படியே ஐடிடியில் வந்தது ஃபைனல்ல. அந்த மாதிரி சிஏல வந்து காஸ்டிங் பேப்பர் வந்து சிஏல ஓடுது. 20% அது அப்படியே அதே டாபிக்ல இருக்கிறது சிஎம்ஏல கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ட்ரெண்ட் மாதிரி சொல்றாங்க. நான் ஆக்சுவலா சிஏ பேப்பர் இது வரைக்கும் கம்பேர்லாம் பண்ணதில்ல. பட் இது ஒரு விஷயம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி. ஸோ ஒரே நிமிஷம் செல்லம். ஐயோ, சாரி சாரி. ஸ்ரீச்சரன், குட் ஈவினிங் கண்ணா. ஸ்ரீச்சரன், ஜஸ்ட் 1 minute கண்ணா, அப்படியே லைன்ல ரிட்டர்ன் ஆகுங்க, முடிஞ்சிருச்சு இந்த கிளாஸா. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த சைஸ் ஆஃப் ரிசீவபிள்ஸ் இதெல்லாமே வந்து தியரி பாட்றா. கிரெடிட் பாலிசிஸ் எப்படிலாம் வச்சுக்கணும். ட்ரேட் ஆஃப்னு ஒரு வேர்ட் இருக்கு, அதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இது பண்றேன். ட்ரேட் ஆஃப்ன்றதுன்னா யூ டூ அ பேலன்ஸ் பிட்வீன் லிக்விடிட்டி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி, அதான் ட்ரேட் ஆஃப். ஓகேவா? அதை பத்தி வி வில் டிஸ்கஸ். முக்கியமான பாட்டு, இந்த ட்ரேட் ஆஃப் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த கிரெடிட் பாலிசியை ஆப்டிமம் கிரெடிட் பாலிசின்னு சொல்லுவாங்க. இது அகைன் இட்ஸ் அன் எம்சிக்யூ கொஷின் சொல்லலாம், எழுதிக்கோங்க. ட்ரேட் ஆஃப் இஸ் அ பாயிண்ட் வேர் யுவர் லிக்விடிட்டி சினாரியோ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி சினாரியோ merges. நோட் பண்ணிக்கோங்க எம்சிக்யூ. ஸோ மற்றதெல்லாம் நாளைக்கு
பார்க்கலாம்ண்ணா. ஏய் எனக்கு இந்த ஃபார்மேட்டை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க கண்ணா. டி நோட்ல எதுன்னா இந்த எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் இருக்குல்ல, சின்ன நோட்ல எவாலுவேஷன் ஆஃப் கிரெடிட் பாலிசிஸ், இதை மட்டும் டி நோட்ல எழுதினா நாளைக்கு வரும்போது இதை நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து நீங்க வந்து கஷ்டப்பட்டு பயாட் பண்ற மாதிரி இல்ல, பட் ஃபார்மேட்டை மட்டும் எழுதிக்கோங்க. இதுக்கு ஒரு ஈஸியான க்ளூ வச்சு உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே சார். இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வர சான்சஸ் இருக்கு. ஓகேவா? இந்த டிசம்பர்ல இந்த ரிசீவபிள்ஸ் மேனேஜ்மெண்ட், அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸ்ரேயா, எனி டவுட்ஸ் கண்ணா? ஸ்ரேயாக்கு, தீப்தி, ஆம், கீர்த்தனா, மித்ரா. ஓகே, ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் போட்டு பாத்துறங்க சரியா? ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஃப்ரைடேக்குள்ள போட்டு பாத்துறங்கடா. அப்ப வந்து சில பின்னாடி பின்னாடி வரதுலலாம் அதோட கண்டினியூட்டியா இருக்கும், அப்ப ஈஸியா இருக்கும். சரி, என்னதான் கிளாஸ்ல கவனிச்சாலும் பெண்ணால போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும்ல, அதுக்காக சொல்றேன். ம்.